கைஸ், இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் டாட்டர் ட்ராமாவோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் எடுத்ததுமே அகாடமி செவரேறி குதிக்கிறேன்னு ஹீரோயினும் மெய்ஃபையும் கீழே விழுந்து திரும்பி பார்த்தா அரசரும் 8th பிரின்ஸும் தான் நின்றுட்டு இருக்காங்க. நான் கூட யாரோ திருடங்க நினச்சிட்டேன்னு சொல்ல, லேட் ஆயிடுச்சு, கதவை சாத்திட்டாங்கன்னு அவங்க சொல்ல, சரி என்னால் தானே 2 பேரும் கீழே விழுந்தீங்க, நானும் ஏற்றி விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கை காலு தலைன்னு சொல்லி காலை வச்சு எப்படியோ மிதின்னு மிதிச்சு ஒரு வழியாக மெய்ஃபை ஏற ஹீரோயினும் ஏற்றி விட்டாங்க. ஹீரோயினும் மேலே ஏறிட்டு அரசருக்கு கை கொடுக்க, நீங்கள் முதல்ல போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்க 2 பேரும் கீழெல்லாம் குதிச்சு ஊருண்டு புரண்டு எழுந்து வந்தா அரசரும் 8th பிரின்ஸும் மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து வராங்க. உங்களை இப்படி உள்ளே விட்டாங்கன்னு ஹீரோயின் கேட்க, ஓ சொல்ல மறந்துட்டேன், சாவி என்கிட்ட தான் இருக்குன்னு நக்கலும் சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் கடுப்பாயிட்டா, விடுமை ஃபேன அரசராக இருந்தா என்ன, கும்பம் மலிச்சிருக்க அவனுக்கு ஓவரா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ ஒரு வழியாக உள்ள எல்லாரும் கிளாஸ்க்கு வந்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒரு பெரிய குண்டா தூக்கி தலையில் போடுறாங்க. ஹீரோயின் பதறி போய் சுற்றிக்கிட்டு இருந்தவ, சுரோ நேற்று உன்னோட ரைட்டிங் ப்ரஷ்க்கு பதிலாக என் சீட்டை கேட்டியே, இப்போ வேணால் மாற்றிக்கலாமா, அந்த ப்ரஷ்ஷை கூடன்னு கேட்க, அதுதான் அரசர் நேற்றே உடச்சிட்டாரு, அதனால முடியாதுன்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறா. அரசரும் ஹீரோயின் கையை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து, உனக்கு என்ன பிரச்சனை, போய் உட்காரு முதல்லன்னு சொல்ல, அப்போ நீங்கள் என்ன டீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறா. இவரும் மாட்டேன்னு சொல்லி தலையாட்ட போய் அமைதியாக உட்காந்துக்கிட்டா. ஆனால் மற்றவங்கெல்லாம் 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் சொன்னார், அது நமக்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கோவத்தில் புலம்பிக்கிட்டு இருக்காளுங்க. இப்போ கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு தியரி கிளாஸ்லாம் முடிஞ்சு எட்டிக்வேட் கிளாஸு, அதுக்காக ஒரு மேம் வராங்க. பசங்கள்லாம் யாரா அவங்க செம்மையாக இருக்காங்களே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க, இப்படிதான் அவங்க ஸ்டார்ட் பண்ண எல்லாரும் பயந்தே போயிட்டாங்க. என்னடா வாய்ஸ் இது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா கம்போஷர், அதாவது சுற்றி என்ன நடந்தாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது. இது ஒரு மாதிரியான குவாலிட்டி தான். அதை டெஸ்ட் பண்ண பேராக வரணும். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள ஏதாச்சும் பண்ணி அவங்கள ரியாக்ட் பண்ண வைக்கணும். ஹீரோவும் ஹீரோயினும் தான் ஃபஸ்ட்டு ஹீரோவை ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஏதாச்சும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு பார்த்தா அப்படியே சில மாதிரி அசையாமல் ஹீரோயினை உத்து பார்த்து நின்றுட்டு இருக்காரு. ஹீரோயினும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க. டீச்சரும் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, அவ்வளோதான் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சுன்றாரு. இப்போ நெக்ஸ்ட் ஹீரோயின், அவளும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறா, விதவிதமாக முகத்தை வைக்கிறா, என்னென்னமோ பண்ணி பார்க்குறா. அவர் அப்படியே அதே முள்ளிலி மூஞ்சியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க. அவர் தான் கடைசியில் வின் பண்ணுறாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. எல்லாருமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. இதில் பக்கத்து நாட்டு இளவரசி பயங்கரமாக படிப்பாங்களாம். அவங்களும் வேறு இவங்களோட சும்மா ஃபன்னுக்காக வந்து எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லி வந்திருக்காங்க. பசங்களாம் பார்க்குறானுங்க, யாராவது ஃபன்னுக்காக எக்ஸாம்லாம் எழுதுறது பிள்ளை அப்படின்னு சொல்லி. இப்போ எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஹீரோயினுக்கு தான் ஒன்றுமே தெரியாது. ரொம்ப நேரமாக அங்கேயே முழிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தவ சரின்னு சொல்லி அரசர் அப்படியே கூப்பிட்டு, அங்கே பாருங்க வெள்ளை காக்கா அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணி விட்டுட்டு அவர் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடுறா. ஆனால் அவர் அழகாக பொறுமையாக எழுந்து வந்து, நீனே யோசிச்சு எழுது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் வாங்கிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் இன்னும் பேப்பரில் பெண்ணையே வைக்கல. ஆனால் ஹீரோலாம் எழுதியே முடிச்சு கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டு வந்துடுறாரு. டீச்சரும் ஒரு வழியாக கடைசியில் பேப்பர்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அரசரையும் அந்த பக்கத்து நாட்டு இளவரசியும் வந்து சூப்பராக எழுதிருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டுறாரு. ஹீரோயின் பேப்பரை காணுன்னு சொல்லி கேட்க, அவள் திருத்துன்னு முழிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா, பேப்பரே சப்மிட் பண்ணலை. இப்போ அவங்களும் பேப்பர்லாம் வாங்கிட்டு போய் பார்த்தா எல்லா கொஸ்டினுக்கும் எல்கேஜி குழந்த மாதிரி படம்லாம் வரைஞ்சி காமெடியாக ஆன்சர் பண்ணி வச்சுருக்கா. கிளாஸே சிரிக்குது. அரசர்லாம் பார்க்குறாரு, இவளையா லவ் பண்ணுறேன் நான் அப்படின்னு. ஏதோ பிரைம் மினிஸ்டர் பொண்ணு பயங்கரமாக படிப்பான்லாம் சொன்னானுங்களே, இது அப்படியே தலைகீழால இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் பாவம் அந்த டீச்சருக்கு தான் எல்லா ஆன்சரையும் படித்து முடிச்சு நெஞ்சு வழியே வந்துருச்சு. ஆனால் அவரு வந்து ஒரு பெரிய மருத்துவர் இந்த அரண்மனையிலேயே, அவர் தான் சீஃப், அதனால அவரே ஒரு வழியாக சரி பண்ணிக்கிறாரு. ஆனால் இங்கே ஹீரோயினுக்கு தான் பனிஷ்மெண்ட்டாக அடுத்து 1 மாதத்துக்கு டெய்லி ஒவ்வொரு புக்காக ஃபுல்லாக எழுதணும், அதுவும் அரசரோட கண்காணிப்பில். சரி நம்ம லவ் பண்ணுற பொண்ணு தானே ஃப்ரீயாக விடுவோம்லாம் இல்லாமல் அந்த பிள்ளைக்கு சோறு தண்ணி கூட கொடுக்காம எழுதி வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்குமே பசிக்குது தான், அவருமே பசியில் தான் இருக்காரு. ஆனாலும் நீ எழுதி முடிச்சாதான் சாப்பிட்ணுன்னு சொல்லிடுறாரு. இன்னும் ஒரு வேலையாக சீக்கிரம் எழுதி முடிக்கணும்னு சொல்லிட்டு பேராகிராஃப் லைன்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி எழுதி கொண்டு போய் கொடுக்க, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி திரும்ப எழுதிட்டு வந்து கொடுத்து விட்டுறாரு. இப்போல்லாம் டெய்லி இதே தான் நடக்குது. இவை எழுதி கொடுக்க, அவர் தப்பு திரும்ப எழுதுன்னு சொல்லி அனுப்பி வைக்க, அப்படியே ரிப்பீட்டில் போட்ட மாதிரி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அப்படிதான் எப்பவும் போல இன்னைக்கும் எழுதி கொடுக்க செக் பண்ணிட்டு 82 ஸ்பெல்லிங் மிஸ்டேக், 275 வார்த்தைகள் இங்கே மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்ல, மனுஷனாவா அப்படின்னு பார்த்தவ, கன்ஃபார்மாக 275 வேர்ட்ஸா அப்படின்னு கேட்க, ஆமான்னு சொல்லி அவர் தலையாட்ட, சரி ஓகே, ஒருவேளை நீங்கள் சொன்னது தப்பாக இருந்தால் ஒரு வார்த்தை கூடுதலாவோ குறைவாவோ இருந்தால் கூட என் கல்லை திருப்பி கொடுத்துடணும்னு கேட்க, அவரும் சரிங்கிறாரு. ஆனால் ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டான்னு அரசர் கேட்க, நீங்கள் ஜெயிச்சிட்டா நீங்கள் ரொம்ப கிரேட்டு, நான் ஒத்துக்கிறேன், உங்களை என் டீச்சரை எடுத்துக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுற. அரசரும் ஓகே டீல்னு சொல்லிடுறேன். அவளும் உட்காந்து லைன் விடாமல் ஒவ்வொரு வார்த்தையும் செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக 275 வேர்ட்ஸ் தான் மிஸ் ஆகுது. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு கேட்க,
இந்தா திரும்ப எழுதிட்டுவான்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறாரு. ஹீரோயினும் சும்மாலாம் இல்லை, இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ்லேருந்து எழுதி வச்சுக்கிட்டு இருக்கா எல்லாத்தையும். அவர் அப்பவும் 27 ஸ்பெல்லிங் மிஸ்டேக், 132 வேர்ட்ஸ் மிஸ் ஆகுது, திரும்ப எழுதுன்னு சொல்லி கொடுத்து விட்டுறாரு. என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிடுறானேன்னு புலம்பிட்டு எழுதி கொடுக்க, அவர் திரும்ப எழுதுன்னு திரும்பி கொடுக்க, நைட்டெல்லாம் விட்டா போதும்னு சொல்லி வந்து புலம்பிட்டே படுத்து கிடக்குறா. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஈவினிங் ரொம்ப ஆர்வமாக அரசர்கிட்ட வந்து எழுதி கொண்டு போய் கொடுக்க, அவள் வயிறு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. அதனால அரசரோட ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து கொடுக்க சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. என் மேலே செம்ம கோவத்தில் இருக்க போலன்னு சொல்லி அரசர் கேட்க, இல்லை உங்களுக்கு எவ்வளோ அறிவு, அண்டமாடோட லைப்ரரி ஆச்சு, நீங்கள் எனக்கு ஸ்வீட் பொட்டேட்டோலாம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. போதும் நீ கிளம்புன்னு சொல்ல. கிளம்புவா? திரும்ப எழுத வேண்டாமான்னு கேட்கும்போது எல்லாமே கரெக்டாக எழுதிட்டேன், அப்புறம் என்ன கிளம்புன்னு சொல்ல. உடனே அரசரை கட்டி பிடிச்சி தேங்க்யூ அரசர் அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருந்தவ, அரசர் உடனே யாரும் இல்லாதப்போ நீ என்ன அப்படியெல்லாம் கூப்பிடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லும்போது, நான் இனிமேல் உங்களை லிட்டில் மாஸ்டர்னு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அவளையே பார்த்தவரு இப்படியே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி வாயை தொடச்சி விட, ஒரு நிமிஷம் 2 பேர்த்துக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு, ஐயோ அரசர் கூட படிக்கிற பொண்ணை ஹராஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓட, உனக்கு யார் இதெல்லாம் சொல்லித்தரா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினும் கிளம்பி ரிட்டன் வந்தவ, என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு வர நிலா வெளிச்சம் வேறு இல்லை, ரொம்ப பயமாக இருக்குது, இருட்டா வேற இருக்குது, யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி வேற இருக்கவும் ஒரு மாதிரி அப்படியே பயந்து போய் திரும்பி பார்க்க அரசர் தான் நின்றுட்டு இருக்காரு. உடனே ஓடி போய் ஒரு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டே நடந்து போக, உங்களுக்கு பயமே இல்லை லிட்டில் மாஸ்டர்னு கேட்கும்போது, எனக்கு ஏன் பயம், அதுவும் இல்லாமல் இது என்னோட அரண்மனை, இது என் வீடு தானே, சொந்த வீட்டில் யாராச்சும் பயப்படுவாங்களா அப்படின்னு பேசிக்கிட்டே வந்தவர் சடனாக ஒரு பூனை குட்டி குறுக்க வருவோம், ஐயோ பூனைன்னு சொல்லி ஓடி போய் ஹீரோயின் முதுகுலேயே இருக்கிறாரு. ஹீரோயினும் ஏங்க அதை பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்ல, நகத்தை வச்சு புரட்டுச்சுன்னா தெரியும் அப்படின்னு அவரு சொல்ல, சரி இது போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுதான் கீழே இறங்குறாரு. ஹீரோயின் ஆனால் பயங்கரமாக கலாய்க்கிறா, எப்படி எனக்கு எதுவுமே பயம் இல்லை, இது என்னோட அரண்மனை, வீட்டில் யாராச்சும் பயப்படுவாங்களா அப்படின்னு சொல்லி கலாய்க்க, நீ முதல்ல வாயை மூடு அப்படின்னு சொல்லி வாய் அடிச்சுக்கிட்டு இருக்க. ஆமா உனக்கு எதுவும் பயம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்டா, பேய் பிசாசு பாம்பு பள்ளி இதெல்லாமே பயம்தான், அதை விட முக்கியமா நல்ல சாப்பாடு இல்லைன்னா எனக்கு ரொம்ப பயம், நான் கிளம்புறேன் பாய் அரசரேன்னு சொல்லிட்டு குழுகுன்னு ஓடிடுறா. அவளே பார்த்துட்டு இருந்தவர் திரும்பவும் அந்த பூனைக்குட்டி கிராஸ் ஆகுமா, இப்படிதான் தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காரு. ஹீரோயின் ரிட்டன் வர வெண்ணும் மற்ற 3 பொண்ணுங்களும் உட்காந்து நல்லா பேசிட்டு இருக்கிறத பாக்குறா. இவங்க 3 பேருமா எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா பதுங்கி போக, ஆனா வெண்ணு ஹீரோயினை பார்த்துட்டு லிட்டில் பீன் நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல போக, அந்த பொண்ணுங்களோட சும்மா தான் பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லி கிளாரிஃபை பண்றாரு. கூடவே நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஒரு கப்பிள் நைட் ஸ்கை அப்படியே பாக்குற மாதிரி சூப்பரா பெயிண்ட் பண்ணிருக்காரு. அதாவது முன்னாடி ஒரு நாள் வெண்ணும் ஹீரோயின் என்ன நைட் ஸ்கை பார்த்துருப்பாங்கல்ல, அதை தான் அப்படியே பெயிண்டிங்காக பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, அது லைட்டில் ஒரு ஆங்கிளில் வைக்கும்போது ப்ரொஜெக்டர் மாதிரி அப்படியே ஒர்க் ஆகுது, அப்படியே அந்த இடமே ஃபுல்லாக வந்து நைட் ஸ்கை மாதிரி க்ளோ ஆக ஹீரோனுக்கு அது ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அவள் அதை ரசித்து பார்த்துட்டு இருக்க. வெண்ணென்னமோ அவளே தான் கண்ணுமிக்காமல் பார்த்துட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு ரூமில் அதை கொண்டு வந்து வச்சுட்டு ஹீரோயின் உட்காந்துருக்க. மெய்ஃபை கேட்குறா யார் கொடுத்தாங்கன்னு, ஆனால் அவ சொல்லவே மாட்டா. இப்போ அப்படியே அந்த அன்னைக்கு நைட்டு முடிய நெக்ஸ்ட் டே மார்னிங் அரசரை தான் கட்டுறாங்க. அவரோட அம்மா கிட்ட போய் இன்னும் கொஞ்ச நாள் அகாடமிலேயே இருக்கேன்னு சொல்லி கேட்க, அவங்க வேணும்னே ஏன் என்னன்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வியே கேட்குறாங்க. இவரும் நல்லா சப்ப கட்ட அவங்களுக்கும் புரியுது இந்த மாற்றத்துக்கு காரணம் கண்டிப்பாக ஒரு பொண்ணு தானே, அதனால சரின்னு சொல்லிடுற. அரசர் செம்ம குஷி ஆயிட்டாரு. ராணியும் ஆனால் நீ பட்டத்தில் இளவரசங்கிறத எப்போதுமே மறக்கக்கூடாது, உன் அப்பாவுக்கும் நாட்டோட நிர்வாகத்துக்கும் எப்பவுமே நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. இப்போ அரசரும் கிளம்புனதும் ராணியும் இன்னைக்கு நம்ம அகாடமிக்கு போகிறோம், என் பையனோட இந்த மாற்றத்துக்கு யார் காரணம்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெடியாக இங்கே அரசரும் வெண்ணை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. டிசாஸ்டரில் எல்லாத்தையுமே இழந்து வரவங்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஆனால் அதை வேணும்னே யாரோ அவங்கள வேலைக்கு சேர விடாமல் நிவாரண நிதியாக கேளுங்க, தங்க இடமா கேளுங்க அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறாங்க. அதனால யாருமே வந்து வேலைக்கு சேரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கூடவே அவங்களோட பிளான் என்னை எதுலையாச்சும் டேரக்டாக இன்வால்வ் பண்ண வச்சு பிரச்சனையை பெருசாக்குறது தான், அதனால தான் வேணும் அப்படின்னு சொல்லி தயங்க. வேணும் புரிஞ்சுக்கிட்டு உடனே அரசரே இது என்கிட்ட விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அதே இடத்துக்கு தான் ஹீரோனும் கிளாஸ் எல்லாம் கட் அடிச்சுட்டு ஓடி வர. பிளாக் பார்த்துட்டு என்னன்னு கேட்கும்போது, நான் ரெஸ்ட்ரூம் போக வந்தேன் அம்மா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு போது, அது இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறான். அப்படியா சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்தவ ஒரு இலையை பிச்சு அதையே வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்றி வாசிச்சுக்கிட்டு இருக்கா. கேட்கவே நல்லா ஸ்வீட்டாக இருக்கு அந்த இசையும். அரசரும் அவளே பார்த்தவரு அவ பின்னாடி போய் இருந்து இலையை பறிச்சுட்டு எப்படி இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவளும் அதை வாசிக்க அவளே கண்ணெடுக்காமலே பார்த்தவரு அவருமே வாசிக்க ட்ரை பண்றாரு அவளை பார்த்து. ஆனா வரல. இவளுமே அவருக்கு சொல்லிதான் கொடுக்குறா. ஆனா அவர் வாசிக்கிறது மட்டும் பாருங்களேன். ஹீரோயின்லாம்
என்னங்க சத்தம் இது, பாம்பு போடுற மாதிரி அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி 2 பேரும் சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராணியும் அகாடமிக்கு தான் வராங்க. வரும்போதே ஒரே மெய்யூஷன் புராணம் தான். பிரைம் மினிஸ்டர் பொண்ணு நல்லா படிப்பா, நல்லா பாடுவா, நல்லா ஆடுவா, அவளோட மீடு கூட சூப்பரா பெயிண்ட் பண்றானா பாத்துக்குவேன். கண்டிப்பா அவ தான் என் பையனுக்கு ரொம்ப செட் ஆகுற பொண்ணு, அவளதான் என் பையனுக்கு பிடிச்சிருக்கணும், எனக்கும் அவ்வளவுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வர சோங் முழிக்கிறாரு. என்ன புரிஞ்சு பேசுறாங்களா புரியாம பேசுறாங்களா, ஏன்னா அவருக்கு தான் எல்லாமே தெரியும் இவ பண்ற அட்ராசிட்டிஸ் எல்லாம். அவளுக்கு நிறைய ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டே வர அப்பதான் பாக்குறாங்க அரசரும் ஹீரோயினும் நல்லா சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்கிற சத்தம் அங்க வரைக்கும் கேக்குது. ஹீரோயினோ லிட்டில் மாஸ்டர் அங்க பாருங்க பூனை அப்படின்னு சொல்ல அவரு வெப்பனோட போய் ஒழிஞ்சிட்டு கத்த அவர் நல்லா டீஸ் பண்ணிட்டு ஓடிற இவரும் அவளை துரத்திட்டு ஓட 2 பேரும் ஹாப்பியா விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்து ராணி சந்தோஷம்லாம் படல, கோவம் தான் படுறாங்க. நான் அவளை குறைச்சி எடை போட்டுட்டேன் போல, என் பையன் எவ்வளவு ஒழுங்கா அமைதியா பிஹேவ் பண்ணுவான், அவனையும் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி இவங்க கடுப்பாயிட்டு இருக்காங்க. ஆனா அரசரும் ஹீரோயினும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அப்போ எதிர்ச்சியா ஓடி வரும்போது ஹீரோயின் கையை அரசர் பிடிக்க டக்குன்னு இன்ஸ்டிங் ட்ரிகர் ஆகி அவர் கையை அப்படியே பிளாக் பண்ணும்போது, உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் தெரியுமா, இன்னும் எனக்கு தெரியாம என்னென்னலாம் கத்து வச்சிருக்கேன்னு கேட்க நிறைய இருக்கு, ஸ்டோனை கொடுங்க நான் சொல்றேன், இல்லைன்னா நான் கிளம்புறேன்னு போக அரசர் அவளை ஸ்டாப் பண்ணி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவளை நெருங்கி நடக்க அவ விலகி போறேன்னு சொல்லி பின்னாடியே போனவ என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு மரத்து மேல போய் சாய பூச்சி கூடு கட்டி இலை மேல இருந்து விழுகுது. அதை பார்த்து பாம்பு நெஞ்சு பயந்து கத்திட்டு ஒரே ஓட்டமா ஓடிக்கிட்டு இருக்கா. அரசரவு பண்றதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ராணி இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. படிச்ச பொண்ணு மாதிரி நடந்துக்கிறாங்க பாரு, எப்படி ஓடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க சிட்டில நம்ம வெண்ணதான் காட்டுறாங்க. அங்க ரெஃப்யூஜிஸா வர்றவங்களுக்கு எல்லாம் சேலரி கொடுத்து தங்க இடம் கொடுத்து வேலைக்கு எடுத்துக்கோன்னு சொல்லி கூப்பிட நம்ம 3 அப்பாங்க ஆல்ரெடி இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்கே ஜாயின் பண்ணால் எப்படியும் அரண்மனைக்குள்ளே தான் வேலைக்காக கூப்பிட்டு போவாங்க, அப்படி லிட்டில் பீனை வந்து சேஃபாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டு ஆளாக போய் சைன் பண்ணிடுறாங்க. நம்ம பிளாக்கும் அங்கே தான் இருக்கான், ஆனால் அவன் பார்த்துருப்பான் இவங்க இப்போ ஓடி வந்ததும் மியூசியம் நிலைக்கு வந்து திருடர்கள் ஓடினதும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அவங்கள ஒரு சந்தேகத்தோடவே தான் பார்க்குறான், ஆனால் எதுவும் பண்ணலை. இப்போ அப்படியே ஈவினிங் அகாடமியில் தான் கட்டுறாங்க. பிளாக் தான் ஃபிசிக்கல் ட்ரைனிங்லாம் கொடுக்குறான். ஈவினிங் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கட்டை மேலே நடக்கிறது, கயிறு மேலே ஓடுறதுன்னு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க. ஹீரோலாம் ஜாலியாக தான் இருக்கா, ஆனால் மெய்ஃபே தான் அவள் பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. எங்கேயாச்சும் கீழே கீழே உளுந்து வாரிடாதடி, உடம்பு என்னோடது அப்படின்னு பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. இந்த கேப்ல இந்த 8th பிரின்ஸுக்கு ஏன் அப்படி தோணுச்சுனே தெரியல. மெய்ஃபே ஒரு 2 டைம் எதிர்ச்சியா அவர் வந்து பார்த்துருப்பா. உடனே மெய்ஃபே என்னையே பார்த்துட்டு இருக்கா, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, ஏன்னா இப்பெல்லாம் பொண்ணுங்க என் பின்னாடி சுத்துறாங்களோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா சீன் போட்டு தள்ளிட்டு இருக்காரு. ஆனா இதை மற்ற மேட்ஸும் கேட்குறாங்க, அவளை தப்பா நினச்சிக்கிறாங்க. இப்போ எல்லாமே முடிச்சுட்டு அரசரும் ரொம்ப போரு, இதெல்லாம் ஈஸியா முடிஞ்சிச்சுன்னு சொல்ல ஹீரோயின் அதை கேட்டுட்டு சரி போட்டு வச்சுக்கலாமான்னு கேட்க அதுக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணலான்னு அரசர் சொல்ல 8th பிரின்ஸ் சும்மா இல்லாம இது வேண்டாம், அங்க இருக்க ரெட் கலர் ஃப்ளவர் பால் இருக்குல்ல அதை யார் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம், வரப்போற காம்படிஷனுக்கு இதுவுமே ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்கும்லன்னு சொல்ல 2 பேருமே வார்ம் அப்லாம் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டாங்க. அது ரொம்ப ஹைட்ல இருக்கு. ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கா, அரசரும் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. 2 பேரும் ஹைட்ல ஏற மெய்ஃபேக்கும் நான்பேக்கும் உயிரே இல்லை. ஹீரோயின் அந்த ஃப்ளவர் பால் எடுக்க ட்ரை பண்ண கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுக ஹீரோவை காப்பாத்திட்டாரு. ஆனாலும் பேலன்ஸ் மிஸ் ஆகி 2 பேருமே கீழே விழுக மெய்ஃபே ஒரு பதட்டத்துல லிட்டில் பீன் அப்படின்னு சொல்லி கத்திர பிளாக் யோசிக்கிறான். நம்ம அப்பாங்க 3 பேருமே அந்த கேம்புக்கு வர்றப்போ லிட்டில் பீனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து அவன் கேட்டிருப்பான். அவங்க பொண்ணு பேர் லிட்டில் பீன்னா அது மெய்ஃபே தானே, இவனை ஹீரோனை லிட்டில் பீன்னு சொல்றான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் அதை வந்து அவன் ரொம்ப பெருசா எடுத்துக்கல. இந்த அரசரும் ஹீரோயின் அடிப்படாம காப்பாத்திட்டு அவளையே பார்த்து ஸ்மைல் பண்ண ஹீரோயினோ நீங்க தான் ஜெயிக்கலையே அப்படியே சிரிக்கிறீங்கன்னு சொல்லி புரியாம கேட்டுட்டு இருக்கா. எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. ஆனா அரசரோட கண்ணெல்லாம் ஹீரோயின் மேல மட்டும்தான் இருக்கு. அதே போலதான் பிளாக்கோட கண்ணும் மெய்ஃபே மேல மட்டும்தான். இப்போ எல்லாருமே ரிட்டன் வர மற்ற லேடிஸோட மெய்ட்ஸ் 2 பேரு மெய்ஃபே 8th பிரின்ஸ் லவ் பண்றா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வர அதை மெய்ஃபேயும் கேட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க நாங்கெல்லாம் ஒன்றும் சொல்லலப்பா 8th பிரின்ஸ் தான் சொன்னாரு. அந்த பையனா அப்படின்னு சொல்லி வாய் விட்டே கேட்டுடுறா. அவங்களும் சும்மா இல்லாம மெய்ஃபே வந்து ஒரு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. கரெக்டாக அதெல்லாம் கேட்டு பின்னாடியே வந்து பிளாக் வந்து அவங்கள ஆஃப் பண்ணிட்டு மெய்ஃபே பின்னாடியே பாதுகாப்பாக போய்கிட்டு இருக்கான். ஆனால் இதெல்லாம் நயாவுமே பார்க்குறான். ஆனால் பிளாக் இப்படி மெய்ஃபையை பார்த்துக்கிறது அவருக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஒரு மாதிரி வன்மத்தோடவே பார்க்குறா மெய்ஃபையை. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அகாடமியில் ஹீரோனோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக மெய்ஃபை வரா. அப்போ 8th பிரின்ஸ் அவளை ஸ்டாப் பண்ணி சொல்லுங்கிறாரு. என்னன்னு கேட்கும்போது அட இங்கே யாரும் இல்லை, தைரியமாக சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு, உனக்கு என் மேலே இருக்க காதலை கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்ல மெய்ஃபைக்குள்ளே இருக்கிறது தான் மெய்யூஷன் ஆச்சே. டீசெண்டா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வணக்கத்தை வச்சுட்டு அவ பாட்டி கிளம்பிட்டா. பாவம் 8th பிரின்ஸு எல்லாமே இப்போ நானே நினச்சிக்கிட்டதா அப்படின்னு சொல்லி முழிச்சிக்கிட்டு இருக்காரு. இங்கே பிளாக் எல்லாருமே கிரவுண்டில் அசம்பிள் பண்ணி புதுசாக ஒரு ரேஸை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான்.
அதில் வின் பண்ணுறவங்களுக்கு ஏதோ ஸ்பெஷலான ஃபுட்டு அப்படின்லாம் சொல்ல ஹீரோயின்லாம் முதல்லலாம் போய் ரெடியாக நின்றுட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த எபிசோட்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ட்ராமா பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். டாடா.